பொருணை அருங்காட்சியகத்தில் பாறையில் எழுதப்பட்டிருந்த ராம் என்ற பெயரை வடமாநிலத்தவர் அளித்த அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். வடமாநிலத்தவர்களை வைத்தே ஹிந்தி எழுத்துக்களை அளிக்க வைத்திருக்கிறார்கள். நெல்லை பொருணை அருங்காட்சியகத்தில் பாறையில் ஹிந்தியில் ராம் என எழுதப்பட்டிருந்தது. அங்கு பணியாற்றிய வடமாநிலத்தவர்கள் பெயிண்ட் மூலம் ஹிந்தியில் ராம் என எழுதியதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அவர்களை வைத்தே அளிக்க அரசு அதிகாரிகள் முயற்சியை மேற்கொண்டு அது அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜா. வணக்கம். என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி, ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை பகுதிகளில் அகழாய்வு செய்யப்பட்ட பழங்கால பொருட்கள் திருநெல்வேலி ரெட்டியார்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்படுகிறது. சுமார் 67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை மாலை திறந்து வைக்கிறார். இதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் பொதுப்பணித்துறை மற்றும் தொல்லியல் துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். வர்ணம் பூசும் பணிகள், அழகுபடுத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். ஆரம்பம் முதலே 80 பணியாளர்கள் வடமாநிலத்தவர்களே இருந்தனர். இந்த நிலையில் பிரதான கட்டிடத்திற்கு வெளியே புல்வெளிகளில் கட்டிடம் கட்ட பூமியை தோண்டிய போது கிடைத்த பெரிய பாறைகள் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ளது. அந்த பாறையில் வடமாநில தொழிலாளர்கள் ராம் என இந்தியில் எழுதியிருந்தனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவிய நிலையில் அங்கு பணியாற்றும் அதிகாரிகளுக்கு தெரியவர அவர்கள் வர்ணம் பூசும் பணியாளர்களை அழைத்து அவர்கள் அதன் மேல் வெள்ளை பெயிண்டால் பூசி அளித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா.